ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்க்க போகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு கருப்பண்ண சுவாமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் மனசார நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கருப்பண்ண சுவாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சில இடத்துல வேலையில் போராட்டமாக இருக்கும், சில இடத்துல வேலையில் சவால்களை இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில மாறுதல்கள் வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கி பிள்ளைகளால் சில பல பிரச்சனைகளும் வரக்கூடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் மேன்மையான நிலை உண்டாகும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்றமான நேரமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரப்போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சில பல பிரச்சனைகள் தீரும். பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு அதிகரிப்பதால் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டது என இரு பலன்களும் கலந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் 5வது இடத்துல சஞ்சரிப்பதால் குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குதாரர்களை கையாள வேண்டும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இந்த 4லையுமே மேன்மைக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 8, 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 4 அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த துலாம் ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3 மற்றும் 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. எதிர்ப்புகள் விலக போகுது. உங்களது செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
பணவரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நீங்க போகுது. தடைப்பட்ட பண உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறப்போகுது. விருந்தினர்கள் வருகை இருக்கும். குடும்ப செலவுகள் குறையக்கூடும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கண்டிப்பாக கேட்பாங்க. இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. மேலும் பெண்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. எதிர்ப்புகள் விலக போகுது. பணவரத்து அதிகரிக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும். மன துயரம் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலுமே வழியை சிலர் சண்டை போடலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமைகள் குறையும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். மேலும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள்ள பல தடைகள் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமைகள் வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது. எதிலுமே திருப்தி இல்லாதது போல தோன்றும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டிய நிலைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகள் உண்டாகக்கூடும். மற்றவர்களால் மன கஷ்டமும் உண்டாகும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலுமே நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். காரிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்குங்க. ஸோ இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விநாயக பெருமான் நல்லதையே நடத்தி கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால சிறிது சேமிக்கவும் முடியும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுது. சிறு அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வேறு வசதியான வீட்டுக்கு மாறும் வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உற்சாககரமான நிலையே காணப்பட போகுது. உங்களுக்கான வேலைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலான லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால புதிய முதலீடு செய்வதற்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதுமான பண வரவு இருக்கும். அப்படிங்கிறதுனால மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தாண்டவமாடும். அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையே காணப்படும். மேலும் பணியின் காரணமாக பயணங்களை மேற்கொள்வீங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 12ஆம் தேதி இரவு முதல் 13, 14ஆம் தேதி இரவு வரை இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான நிகழ்வெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.